உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் சார் வரலாங்களா? வாங்க மாரி, உள்ள வாங்க. உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா சார்? இல்ல பரவாயில்ல. எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். ஆமா, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? தாராத்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். அவங்க தான் இறந்துட்டாங்களே மாரி, அவங்கள பத்தி நாம என்ன பேச வேண்டியது இருக்கு? அவங்க இறந்ததை பத்தி தான் சார் பேசணும். என்ன சொல்றீங்க மாரி? அவங்க இறந்தத என்னால நம்பவே முடியல சார். ஆமா, என்னால கூட தான் நம்ப முடியல. அவங்க இப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது சார். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. தாராவோட சாவுல மர்மம் இருக்கா? என்ன மாதிரி சொல்றீங்க? தாராத்த தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற ஆள் கிடையாது. அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரின்னு அவங்க நினைச்சத முடிக்க, எடுத்த காரியத்துல ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. சரி, நீங்க சொல்றது சரிதான். அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான், எனக்கும் நல்லா தெரியும். அதுவும் என்ன ஹஸ்பண்ட் சார எங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க? இதனால நம்பவே முடியல சார். தாரா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போய் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இடுகாட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே என் கண் முன்னாலேயே தான் நடந்துச்சு. ஹஸ்பண்ட் சாரும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் தான் உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இது எதையுமே என்னால நம்ப முடியல சார். இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், தாரா அத்தை கண்டிப்பா தற்கொலை பண்ணிட்டு சாகுற ஆள் கிடையாது. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இறந்து போனது உண்மையிலேயே தாரா அத்தை தானா, இல்ல அவங்கள போலவே இருக்கிற யாரோ ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணிருக்காங்களா? தாரா அத்தை உயிரோட வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு சார். இது முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா எதையும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்ன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க தான் என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே மாரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் விசாரிச்சுட்டு வந்து உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். சரி சார், என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க, நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரிங்க சார், நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.